ஹைடார் மிஸ், நம்ம இன்னைக்கு தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே தயாங் அவனோட அப்பா அம்மா 3 பேர் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ தயங்க இருந்துட்டு, பா சிட்டியை தாண்டி 40 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் எங்கே தான்ப்பா இருக்கும் ஊர், எப்போ தான் வரும்? டே போடா போடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துடும். இதே தான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க, எப்போ தான் வரும்? கொரியாலேருந்து வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா என்ன? டே அது கொஞ்சம் தூரத்தில் தான்டா இருக்கும், வந்துடும் போ சொல்கிறேன். கொஞ்சம் தூரம் இல்லை, ரொம்ப தூரம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கொரியா பார்டரே வந்துடும். அவ்வளோ தூரம்லாம் போக வேணாண்டா, அது கொஞ்சம் முன்னாடியே எங்கள் ஊர் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்லும்போது தயங்க அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறான் அவரை. சரிடா கோச்சுக்காதுடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போ. அப்போ தயங்கும் காரை ஓட்டிட்டு போகிறான். டேடே தயங்க அங்கே தான், அங்கே பாரு, அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ள ஒரு ரோடு போகுதுல, அங்கே தான் அப்படியே டேர்ன் பண்ணிவிடு, அங்கே தான் எங்கள் ஊர் இருக்குது. உள்ளையா? ஆமாண்டா உள்ளதான், டேர்ன் பண்ணிக்கோ அப்படியே. சரி அப்படின்ட்டு அவனும் டேர்ன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். பட் உள்ளார போயும் ரொம்ப தூரம் போயிட்டே தான் இருக்காங்க. தயங்கெல்லாம் அப்படியே செம்ம கடுப்பாயிடுது. ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். டே தயங் வந்துருச்சுடா எங்கள் ஊர் இதான். அப்போ தயங்க்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா வந்துருச்சா, காரை ஸ்டாப் பண்ணவா? இல்லை இல்லை, இப்போதான்டா ஊர் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் உங்கள் அங்கிள் வீட்டுக்கு போக அப்படின்னு சொன்னதும் தயங்களால இங்கே முடியல, டென்ஷன் ஆயிடுறான் அப்படியே. அப்போ அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்தி கொஞ்சம் தூரம் தான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே தயாங் அந்த லெஃப்ட்டு திரும்பிக்கோ. சரி அப்படின்ட்டு திரும்புகிறான். அப்போ முன்னாடி ஸ்கூட்டரில் ஒரு அங்கிள் போயிட்டு இருந்துருப்பாரு, அவரும் அந்த லெஃப்ட்டு தான் எடுத்திருப்பாரு. பட் இண்டிகேட்டர் போடாமல் திரும்பி இருப்பாரு. தயங்க அதை நோட் பண்ணியிருக்க மாட்டான். அவர் நேராக போகிறார் போல அப்படின்னு நினச்சிட்டு இவன் திரும்பி இருப்பான். அதே டைம் அவரும் கரெக்டாக திரும்ப போயிட்டு அவர் வண்டியிலே மோதிடுறான். நல்ல வேலை லைட்டாக தான் மோதிருப்பான், அதுக்குள்ளே பிரேக் போட்டிருப்பான். அந்த அங்கிளும் கீழெல்லாம் விழுந்திருக்க மாட்டாரு, காலை வச்சு ஒரு வழியா தாங்கி பிடிச்சிருப்பாரு. பட் செம்ம கோவம் அவருக்கு. திரும்பி அப்படியே தயங்க முறைச்சு பாக்குறாரு. தயங்க உடனே அப்படியே வெளியே எட்டி பாக்குறான். அந்த அங்கிள் அப்படியே கோவமா இறங்கி வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு தயங்க பார்த்து தான் வராரு. பட் தயங்க மேல தப்பு கிடையாதுல்ல, ஸோ பயப்படலாம் இல்லை, கேஷுவலா தான் உட்காந்துட்டு இருக்கான். என்ன என்ன வண்டி ஓட்டுற நீ? ஆள் முன்னாடி போறது கூட தெரியாம இப்படி வந்து இடிக்கிற, கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? இடிச்சதும் இல்லாம இறங்கி கூட வராம இப்படி ஜம்முன்னு கார்லயே உட்காந்துட்டு இருக்க. ஹலோ, என் மேல ஒன்றும் தப்பு இல்லை, சும்மா கத்தாதீங்க. நீங்க இண்டிகேட்டர் போடாமலே திரும்பிட்டீங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் கையை காமிச்சேன்ல. கை காமிச்சிங்களா? என்ன சொல்றீங்க? அதான் திரும்பும்போது கையை காமிச்சனே, அதை கவனிக்கலையா நீ? கையை எது காமிக்கணும்? பா என்ன பேசிட்டு இருக்காரு இவரு? தயாங் இரு, எங்க வில்லேஜ்லலாம் அப்படிதான், இரு நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு இறங்கி போறாரு. என்னங்க என்ன கார் ஓட்டுறீங்க நீங்க? இல்லைங்க எங்க மேலதான் தப்பு, மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி நடக்காது, மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் குனிஞ்சு சாரி கேட்டுட்டு இருக்காரு. கிம்? ஆமா, என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? டே என்ன தெரியலையா? ராஜுடா, நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சோமே. ராஜு நீயா? ஆமாண்டா, அடையாளம் தெரியலையா? டே ஆளே அடையாளம் தெரியலடா, எப்படிடா இருக்க அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. தயங்குங்க ஒரு விதத்தில் நிம்மதியா இருக்கு, நல்லபடியா சண்டை போடாம விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. தயங்க அப்பா அவர் கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப தயங்க அப்படியே பின்னாடி திரும்பி அவங்க அம்மாவை பார்த்து, ஏமா உங்க ஊர் ஆளுங்க எல்லாருமே இப்படி தானா? டேய் பார்க்க தாண்டா அப்படி இருப்பாங்க, மற்றபடி எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தயாங். தெரிஞ்சுது, ரொம்ப நல்லவங்க தான். டேய் அவங்க கிட்ட எல்லாம் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாரையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னவோ அப்படி தோணல, இந்த ஊர் வைபே எனக்கு செட் ஆகல, அதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்கிறவங்க எனக்கு பிடிக்கலம்மா. இந்த அட்மாஸ்பியரே எனக்கு பிடிக்கல, பழக்கமே இல்லை இந்த மாதிரி வில்லேஜ்லாம் எனக்கு. எதுக்கு என்னங்க கூட்டு வந்து இப்படி பண்ணுறீங்க? டேய் போக போக பிடிக்கும்டா. என்னவோ போ, நீ தான் சொல்கிற. ஆமாம் நீ பேசலையா? அப்பா மட்டும் பேசிகிட்டு இருக்காரு அவர் கூட. எனக்கு தெரியல தயாங்க யாருன்னு. தெரியலையா? ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை இங்கே வந்து, அதான் தெரியல யாருன்னு. அப்போ அவருக்கு மட்டும் எப்படி தெரியுது பேசிட்டு இருக்காரு? டே அவருக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கும். ஆமாம் கரெக்டு தான். ஏமா ஒன்று கேட்கவா? என்ன? கண்டிப்பாக உன் அண்ணன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணுமா? டேய் என்னடா கேட்குற? எல்லாம் சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தோம். சொன்னீங்க புரியுது, ஆனால் எனக்கு என்னவோ நீங்கள் சொந்த பந்தெல்லாம் ஒன்று சேர்றதுக்காக என்ன பலி கொடுக்க போறீங்களோன்னு தோணுது. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? அவள் எங்கள் அண்ணன் பொண்ணுடா. இருக்கட்டுமே, எனக்கு பிடிக்கணும்ல. நீங்கள் பாட்டு குடும்பமாக ஒன்று சேர்றதுக்காக பிடிக்காம அவளை என் தள்ள கட்டி வச்சிட்டிங்கன்னா அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது.
டே, அவளை பார்க்கறதுக்காக தான் உன்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்காக ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். உனக்கு பிடிச்சிருந்தா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைனா வேண்டாம். அதை கேட்டோடனே தயங்க ஒரே குஷி ஆகிடுறான். அப்படியே லைட்டாக திரும்பி உட்காந்துட்டு, நிஜமாவை சொல்கிறேன்? அம்மா ப்ராமிஸா? அங்கே வந்து எதுவும் மாற்றி பேசிட மாட்டியே? ப்ராமிஸாடா? சரி, நான் பிடிக்கலன்னு சொன்னால் அகைன்னு உங்கள் அண்ணா உன் மேலே கோச்சிக்க மாட்டாரா? கோச்சு பாரு தான், அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆனால் அம்மா நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். தேங்க்யூம்மா அப்படின்ட்டு அவங்க கணத்தை கிள்ளி கிஸ் பண்ணுறான். நான் கூட ரொம்ப பயந்துட்டே வந்தம்மா, எங்கே என்ன பிடிக்கலனாலும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களோன்னு. ஆனால் தேங்க்ஸ்மா. ஆனால் என்ன, மறுபடியும் எங்கள் அண்ணன் என் கூட பேசாமல் போயிடுவார். அதை நினச்சாதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணா குடும்பத்தோட சேரலான்னு நினச்சேன். ஆனால் நீ பிடிக்கலன்னு சொன்னால் அது நடக்காது. அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தயாங், உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்டா. உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. இதுக்கு நீ ஓகே சொல்லுன்னே சொல்லியிருந்துருக்கலாம். இல்லைடா, உன் விருப்பம்தான், போதும் போதும், இதுக்கு மேலே நீ எதுவும் பேச தேவையில்லை அப்படின்ட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு, பா டைம் ஆகுது, எவ்வளோ நேரம் அப்படின்னு தயாங் சொல்லும்போது தயாங் அப்பாவோட ஃப்ரெண்டை எட்டி பார்த்துட்டு, உன் பையனாடா? ஆமாம். அவனை வேற திட்டேன், மனசில் எதுவும் வச்சுக்க வேணான்னு சொல்லிட்டா. யாரோன்னு நினச்சி திட்டேன். டே, என்னடா நீ வேற? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான். ஆமாம், யாங் எங்கடா? அவளை பற்றி கேட்கவே மறந்துட்டேன். தோ காருக்குள்ளே தான் இருக்கா. யாங், இங்கே இறங்கி வா. அப்போ தயங்க அம்மாவே இறங்கி போகிறாங்க. ஐயோ, இவங்க வேற போகிறாங்களா? இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு கதை பேச போகிறாங்களோ தெரியலையே. யாங் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படின்ட்டே திரும்பி தயங்க அப்பாவை பார்க்குறாங்க. யாங் யாருன்னு தெரியலையா? இவன் ராஜு, என் கூட படித்தானே ஸ்கூலில். ஆமாம் ராஜு, நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் யாங் அப்படின்னு கொஞ்ச நேரம் தயங்க அம்மா கூடவும் பேசிகிட்டு இருக்காங்க. சரிடா, டைம் ஆகுது, நாங்கள் கிளம்புறோம். இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு வரோம். என்ன? சரிடா, ஃபோன் பண்ணு அப்படின்னு நம்பரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ பேசிட்டு ஒரு வழியாக காரில் ஏறிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறாங்க, தயங்க அம்மாவோட அண்ணா வீட்டுக்கு. அங்கே வந்து பார்த்தா ஊரே அங்கே தான் நிற்குது, அவ்வளோ பேர். தயங்க அப்பாவும் அம்மாவே இறங்கின உடனே எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தயங் கார்லேருந்து இறங்கிட்டு அவன் பாட்டு நின்றுட்டு இருக்கான். அவனை யாரும் கண்டுக்க கூட மாட்டுறாங்க. என்ன இது, பொண்ணு பார்க்க தானே வந்தோம், இவ்வளோ கூட்டமா? ஏதோ கல்யாண வீடு மாதிரி. எனக்கு தெரியாமல் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஏதாவது கல்யாண ஏற்பாடே பண்ணிடுச்சிங்களா அப்படின்னு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் தயங்க அம்மா தயங்க நோட் பண்ணுறாங்க. அவன் தனியாக நிற்கிறத பார்த்துட்டு, டேய் தயாங், அங்கே என்ன தனியாக நின்றுட்டுருக்க, இங்கே வா. நான் எங்கே நின்னேன், நீங்கள் தானே என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு யோசிச்சிட்டே வரான். யாங், இவன் தான் உன் பையனா? ஆமாம் சித்தி, நல்லா ராஜா மாதிரி தான் இருக்கான் அப்படின்ட்டு அவனுக்கு திஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தயங்கு இது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது. என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன பண்ணுறான் யாங்? அவங்க அப்பா கூட தான், அவங்க அப்பா கூட சேர்ந்து வேலை பார்த்துட்ருக்கான். அப்படியா? பார்க்கட்டும் பார்க்கட்டும், நல்லா அழகாக இருக்கான்ல, சின்ன வயசில் அப்படியே கிம்மை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு அவன் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்காங்க. தயங்கு தான் என்ன பண்ணுறனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஸோ ஒரு வழியாக எல்லார்ட்டையும் பேசி சமாளிச்சுட்டு உள்ளார போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கேயும் வீடு ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. தயாங் பார்க்குறான் அப்படியே, டே எங்கேருந்துடா இவ்வளோ பேர் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறான். உள்ளே வந்தா அப்பயே அவனை தனியாக விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் எல்லாருக்கிட்டையும் பேச போயிடுறாங்க. தயங்க அம்மாவோட அண்ணா அண்ணி அவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் நீ நின்று பார்த்துட்டு இருக்கான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே போங்கடா அப்படின்ட்டு போய் சேரில் உட்காந்துட்றான். ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, தயங்க அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேருமே இதே ஊர் தான், பட் சொந்தக்காரங்கெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா படிச்சிருப்பாங்க. அப்போ 2 பேருக்கும் லவ் ஆரம்பிச்சிருக்கும். பட் இது தயங்க அம்மாவோட வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு தயங்கோட அப்பாவை பிடிச்சிருந்துருக்காது. ஸோ இவங்களை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் தயங்கோட அப்பாவுக்கு தெரிய வர, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போதே 2 பேரும் ஓடி வந்துருந்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் சிட்டிக்கு வந்து ஏதோ கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு 2 பேருமே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. தயங்கோட அப்பா வந்து அவங்க அம்மாவுமே படிக்க சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி தான் சிட்டிக்கு வந்து அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் 2 பேருமே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தயங் பிறந்திருப்பான். கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் ஆகியிருக்கும் இவங்க இந்த வில்லேஜ் விட்டு போய். எந்த ஒரு டச்சுமே இருந்திருக்காது. இந்த வில்லேஜில் இருக்கவங்க கூட அவங்க சொந்தக்காரங்க கூடலாம் யார்கிட்டையுமே பேசுகிறதே கிடையாது. இந்த பக்கமே வந்திருக்க மாட்டாங்க.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தயங்கோட அப்பா யதார்த்தமா தயங்க அம்மாவோட அண்ணாவை சிட்டியில் பார்த்துருப்பாரு. அவர் ஏதோ வேலையாக வந்திருந்திருப்பாரு. ஸோ அப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லை, அதனால கோவலாம் இருந்திருக்காது அவங்களுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பேசியிருப்பாரு அவரு, இவ்வளோ நாள் ஊர் பக்கம் வரலையே அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. தயங்கோட அம்மாவும் பேசியிருப்பாங்க. ஸோ அப்படி பேச போக தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தயங்கோட அப்பா அம்மாவும் சொந்த பந்தெல்லாம் எல்லாரும் பிரிஞ்சிட்டோம், மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு இதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் தயங்க அவங்க அண்ணாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஏதோ பேசி அவன் மண்டையெல்லாம் கழுவி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பட் தயங்க்கு தான் இங்கே ஒரே பயமாக இருக்குது. வில்லேஜ் தானே, ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இவன் சிட்டி சைடே வளர்ந்ததுனால இவங்க கூடலாம் ஒரு டச் வர மாட்டேங்குது அவனுக்கு. அவன் இப்போ வரைக்குமே எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கான். தயங்க அப்பா அம்மா பேச போனவங்க வரவே இல்லை. அவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க. இவனும் எதுக்கு வந்தோடனே தெரியாம அவன் பாட்டு பேசாம சேர்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தயங்கு கீழே ஒரு பாட்டி உட்காந்துட்டு அவன் காலை அப்படியே சுரண்டுறாங்க. இவனும் யாராவது அப்படிங்கிற மாதிரி கீழே குடிஞ்சு பாக்குறான். கிம்மோட புள்ள தானே நீ? ஆ ஆமா. பேர் என்ன? தயாங். ஆ கிம் தயாங். ஓ, என்ன யாருன்னு தெரியுதா? ம், தெரியலீங்களே. உங்க அப்பாவோட பெரியம்மாண்ணா. அது எப்படி எனக்கு தெரியும்? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வரேன். இவங்க வேற. ஓ அப்படிங்களா, சரிங்க. ஆமாம், நீ மட்டும்தானா? நான் மட்டும்தானா? புரியலையே. எல்லா வீட்டில் நீ மட்டும்தானா, இல்லை தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் மட்டும்தான், ஒரே பையன். ஒரே பிள்ளை தானா? ஏன் அந்த யாங்க்கு என்னவா? இன்னும் 2 பிள்ளை சேர்த்து பேத்தாதான் என்னவா? ஒருத்தனோடய நிறுத்தி வச்சிருக்கா? இதெல்லாம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட போனோம்னா நான் என்ன பண்ணுறது? 35 வருஷம் ஆகுது உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த ஊரை விட்டு ஓடி போய். இப்போ தான் வர வழி தெரிஞ்சிருக்கு. அது எப்படி வருவா? அவளை யாராவது இங்கே சேர்த்துக்கிட்டா தானே. அங்கே சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கானே உன் மாமங்காரன், அவனை சாதாரணமாக எடை போட்டுறாத. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பிரித்ததே அவன் தான். உங்கள் அம்மாவுக்கு வேறு மாப்பிள்ளலாம் கூட பார்த்தான். அதனால தான் அவங்க 2 பேரும் ஊரை விட்டே ஓடி போனாங்க. அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவன்கிட்ட நீ கொஞ்சம் பார்த்தே இரு அப்படின்னு இந்த பழைய கதையெல்லாம் தயங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தயங்குங்க மண்டை காயுது. யாரா நீங்களா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான் அவன். அப்போ அவனோட அம்மாவும் அப்பாவும் ஒரு வழியாக பேசிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் உட்காடுறாங்க. கூடவே தயங்க அம்மாவோட அண்ணா வேற வந்துடுறாரு. அவர் தயங்கிட்ட பா மன்னிச்சிடுப்பா, அவங்க அப்பா கிட்டே அம்மாட்டி பேசியிருந்ததில் உன்னை கவனிக்கவே மறந்துட்டேன். தப்பாக எடுத்துக்காதப்பா, நல்லா இருக்கல்ல? பரவாயில்ல அங்கிள், அதெல்லாம் தப்பாக எடுத்துக்கல, நான் நல்லா இருக்கேன். அப்போ அவரும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏம்மா எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருப்ப? டேய், எத்தனை வருஷம் ஆச்சு இவங்களெல்லாம் பார்த்து பேசி, அதனால தான்டா. அதுக்குன்னு என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் போயிடுவீங்களா? அங்கே பாரு, அந்த கிளவி நீங்கள் ஓடி போன கதையெல்லாம் சொல்லி என் உயிரை வாங்கிட்டு இருக்கு. இதுங்ககிட்ட கதை பேசத்தான் நான் வந்தேனா? டேய், பெரியவங்கடா அப்படிலாம் பேசாதடா. ஆமாம், அது மட்டும் நான் சின்ன பையன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுது. ஏதோ அது வயசு ஆள் கூட பேசுகிற மாதிரி என்கிட்ட கதை பேசிட்டு இருக்கு. சரி விடுறா, கிராமத்தாளுங்கன்னா அப்படி தாண்டா இருப்பாங்க. இங்கே பாரு, நீ முதல்ல பொண்ணை வர சொல்லு, பார்த்துட்டு கிளம்பலாம். சரி சரி இரு, கோப்படாத, நான் சொல்கிறேன். அண்ணி, அப்புறம் என்ன, ஒயனை வர சொல்லுங்களேன், பார்க்கலாம். யாங் கூப்பிட சொல்கிறேன். எங்க ஒயனை கூப்பிடுங்க. இருமா கூப்பிடுறேன். ஒயன், கிளம்பியாச்சாம்மா? வா கொஞ்சம் வெளியே. அப்போ நீங்களும் அப்போ தான் ரெடியாகி முடிச்சிருப்பீங்க. உங்கள் அப்பா சவுண்ட் கேட்ட உடனே ரூம்குள்ளேருந்து வெளியே ஓடி வரீங்க. தயங்கம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வெளியே வரலான்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஒயன், காஃபி தட்டை மறந்துட்டு பாரு அப்படின்னு கிச்சனுக்குள்ளேருந்து உங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்ட வாசல் வரைக்கும் வந்த நீங்கள் அப்படியே திரும்பிடுறீங்க. அப்போ தயங்க உங்களை பார்த்துருப்பான். ஃபுல்லாக இல்லை, உங்கள் சைட் ஃபேஸ் மட்டும். நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு தானே டக்குன்னு திரும்பியிருப்பீங்க. ஸோ சைடாக அப்படியே உங்களை பார்த்துருப்பான். உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு ஸ்பார்க் அவனுக்கு என்னன்னு தெரியல, அப்படியே ஆர்வம் ஆயிடுறான் உங்களை முழுசாக பார்க்குறதுக்கு. அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்களும் காஃபி பிளேட் எடுத்துட்டு அப்படியே வெளியே வரீங்க. குனிஞ்சிட்டே தான் நடந்து வரீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தெரியல. பட் தயங்க அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறான். உங்களை ரொம்ப பிடிச்சி போகுது அவனுக்கு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு காஸ்டியூம், காதில் பெருசாக ஒரு கம்மல் போட்டிருக்கீங்க. நீங்கள் மெதுவாக நடந்து வரும்போது அந்த இயரிங்ஸ் கூட லைட்டாக ஆடுது. தயங்க் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
அவன் புதுசாக பார்க்குறான், இதெல்லாம் சிட்டி சைடே வளர்ந்ததுனால அவனுக்கு இதெல்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் உங்களை இந்த மாதிரி பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. கையில் நிறையா பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க, அந்த சவுண்டு, உங்கள் இயரிங்ஸ் ஆடுற அந்த சவுண்டு, அதெல்லாம் தயங்கு ரொம்ப யூனிக்காக தெரியுது. ஒரு ஒரு விஷயமும் உங்களை அப் டு பாட்டம் நோட் பண்ணுறான். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க நீங்கள். நீங்கள் நடக்கிற சவுண்ட் கூட கேட்க மாட்டேங்குது. அதுவுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. பொறுமையாக பக்கத்தில் வந்துட்டு தயங்க அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு காஃபி பிளேட்டை நீட்டுறீங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உங்கள் தலையில் கை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்க கன்னத்தில் கை வைக்கிறாங்க. நீங்களும் நிமிர்ந்து பார்த்து அவங்கள சிரிக்கிறீங்க. அப்போ பக்கத்தில் இருக்க பாட்டி, யாங் சின்ன வயசில் நீ இருந்த மாதிரியே இருக்கால, ஆமாம் அப்படின்ட்டே தலையாட்டிட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. அப்படியே காஃபி எடுத்துக்கிறாங்க. பக்கத்தில் தான் தயங்க உட்காந்துருப்பான். அவன் அப்படியே உங்களை விடாமல் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்கும், உங்கள் சைட் ஃபேஸில் அது அழகாக தெரியுது. தயங்க அப்படியே அட்மையர் ஆகிட்டான் அவங்க மேலே. அண்ணன் உங்களே பார்த்துட்டு இருக்கான். அப்போ நீங்கள் தயங்க அம்மா காஃபி கொடுத்துட்டு அடுத்து அவன்கிட்ட தான் வந்து காஃபி பிளேட்டை நீட்டுறீங்க. அவன் காஃபியெல்லாம் எடுக்கல, உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ரொம்ப நேரமாக நீட்டிகிட்டே இருக்கீங்க. அவன் எடுக்கலை, என்ன எடுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிமிந்து அவனை பார்க்குறீங்க. ரெண்டு பேருமே ஐஸ் டு ஐஸ் பார்க்குறீங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பார்க் அடிக்குது. தயங்க உங்கள் கண்ணை பார்த்த உடனே அவ்வளோதான். அதே மாதிரி தான் நீங்களும் அவன் கண்ணை பார்த்த உடனே உங்களுக்கும் ஏதோ ஆகுது. உங்களுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. ரெண்டு பேரும் அப்படியே விடாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தயங்க அம்மா இருந்துட்டு, டேய் பார்த்தது போது காஃபி விடுறா அப்படின்ட்டு இடிக்கிறாங்க லைட்டாக. ஆ ஆ எடுத்துக்கிறேம்மா அப்படின்ட்டு அவனும் காஃபி எடுக்கிறான். ஸோ அடுத்து தயங்கோட அப்பாட்ட நீங்கள் காஃபி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறீங்க. பட் உள்ளே போகிற அந்த என்ட்ரன்ஸ் டோர்கிட்டே தான் நிற்கிறீங்க, கொஞ்சம் மறைஞ்ச மாதிரி. பக்கத்தில் உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நிற்கிறாங்க அவங்கள மறைச்சிட்டு. பட் தயங்க அப்படியே கேப்லலாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா அவங்கள. தயாங் ரொம்ப வழியாத காஃபி குடி. ஆ நல்லா தெரியுதாம்மா? ஆ ஏன் தெரியாம, பச்சையாக தெரியுது. நல்லா வாய்க்கிழே அங்கே பேசிட்டு வந்துட்டு இங்கே எங்கள் அண்ணன் பொண்ணை பார்த்தோன்னே அழுகிறியா நீ? உனக்கு வீட்டில் வந்து இருக்கு. மா என்னம்மா நீ, உன் அண்ணன் பொண்ணு இப்படி இருப்பான்னு நீ சொல்லவே இல்லை என்கிட்ட. சொல்லியிருந்தா நான் அப்போவே ஓகே சொல்லியிருப்பேன். உன்கிட்ட அவ்வளோ பேசியிருக்க மாட்டேன்ல. சரி விடுமா, முறைக்காதம்மா. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அவ்வளோதானே, கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தயங்க அம்மா அவனை திரும்பி பார்த்துட்டு, என்னடா உனக்கு ஓகே தானே? அம்மா இதெல்லாம் ஒரு கேள்வியா? அவகிட்ட கேளுங்கம்மா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு. அவளுக்கெல்லாம் பிடிச்சிருக்குண்டா? இல்லைம்மா ப்ளீஸ், நான் கேட்கணும், அவகிட்ட கேளுங்களேன். சரி இரு கேட்குறேன். அண்ணி எனக்கு தயங்க பிடிச்சிருக்கு தானே? ஆ அதெல்லாம் பிடிக்கும். அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு, நம்ம பெரியவங்க முடிவு பண்ணுறது தானே. அம்மா அப்படி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க ப்ளீஸ், அவகிட்ட கேளுங்க என்ன பிடிச்சிருக்கான்னு. டேய் அதெல்லாம் பிடிக்கும்டா அவளுக்கு. இல்லைம்மா ப்ளீஸ் நீங்கள் கேளுங்க, ஒருவேளை அப்புறம் பிடிக்காம போயிடுச்சுன்னா. இப்பயே நான் கேட்கணும், கேளுங்கம்மா. அண்ணி அது வாயால் சொல்லுங்களேன் அவளுக்கு தயங்க பிடிச்சிருக்கா என்னன்னு. யாங் நீ வேற எதுக்கு அதெல்லாம் அவகிட்ட கேட்டுக்கிட்டு, சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும். இல்லை அண்ணி ப்ளீஸ் கேளுங்களேன் நீங்கள். அப்போ உங்கள் அம்மா திரும்பி உங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. அவர் திரும்பி உங்களை பார்க்குறாரு. என்னம்மா பிடிச்சிருக்கு தானே உனக்கு? அப்போ தயங்கும் ஆர்வமாக பார்க்குறான். நீங்கள் குனிஞ்சிட்டு தான் நிற்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரியல, லைட்டாக தான் தெரியுது. லைட்டாக சைட் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. தயங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வாயெல்லாம் திறக்கல, பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறீங்க. நீங்கள் தலையை ஆட்டும்போது உங்கள் கம்மலும் அப்படியே சேர்ந்து ஆடுது. தயங்கதை பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாயிடுறான் அவன். எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இல்லைன்னா எழுந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பான். அந்த அளவுக்கு குதிச்சிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ள. என்னடா சந்தோஷம் தானே? ஆ சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம், தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கான். தயங்கோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. சரிண்ணா அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்த்துடலாம். மேரேஜுக்கு டேட் கொஞ்சம் சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணிடுங்களேன். டேய் ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிற? ப்ளீஸ்மா இந்த மாதத்துலேயே தான் நல்ல டேட்டாக இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். அப்போ தயங்கம்மா திரும்பி தயங்கோட அப்பாவை பார்க்குறாங்க. அவரும் சரி பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னண்ணா இந்த மாதத்துலேயே பார்த்துடலாமா? யாங் அதுக்கு முன்னாடி தம்பிக்கு ஒயனை பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லவே இல்லையே. இதெல்லாம் என்ன அங்கிள் கேள்வி? எனக்கு ஓகே தான், டபுள் ஓகே. எனக்கு ஒயனை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் கத்துறான். தயங்க அப்பா அம்மா 2 பேரும் அட் டைமில் திரும்பி அவனை பார்க்குறாங்க. தயங்க அப்படியே மூஞ்சில் கை வச்சு அப்படியே மூடிக்கிறான். சரிம்மா
நாள் பார்த்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து பார்க்குறாங்க. பட் இந்த மந்தில் நல்ல டேட் இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட்லேயே டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தயாங்க்கு சந்தோஷம்தான், எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ அப்படியே எல்லாரும் பேசி முடிச்சுட்டு டைம் ஆகுது கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் தயாங் தான் சேர்லேருந்து ஏந்துக்கவே மாட்டேங்கிறான். ஏன்டா வந்தோன்னு இருந்தது ஃபர்ஸ்ட்ல அவனுக்கு, இப்போ ஏன்டா போகணுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி உக்காந்துருக்கான். பட் கிளம்பிடுறாங்க எல்லாருமே. அப்படியே பேசிக்கிட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்துடுறாங்க. தயாங்கும் மனசே இல்லாமல் எழுந்துச்சு வரான். ஸோ கார்கிட்ட தான் போயிட்டு இருக்காங்க. தயாங் முன்னாடி பார்த்தே நடக்க மாட்டான், பின்னாடி திரும்பி வீட்டையே தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டே வரும்போது தெரியாம முன்னாடி இருக்கவர் மேலே மோதிடுறான். அப்போ தயாங் அப்பா இருந்துட்டு, பார்த்துப்பா பார்த்து வா, ரோடு இந்த பக்கம் இருக்கு, அங்கே என்ன திரும்பி பார்த்துட்டு வர, நேராக பார்த்து நட அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. தயாங்க அம்மாவும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கார்கிட்ட வந்துடுறாங்க. ஒரு வழியாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய்லாம் சொல்லிட்டு தயாங் கார் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தயாங் உடனே அவன் ஷர்ட் பாக்கெட் பேண்ட் பாக்கெட்லாம் கை வச்சு பார்த்துட்டு, ஐயையோ மா, கார்கி உள்ளே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேம்மா, காணும். அப்போ தயாங்க அம்மா மெதுவாக பக்கத்தில் வந்துட்டு, ரொம்ப ஓல்டு டெக்னிக் தயாங் இது, மாமா ப்ளீஸ்மா கொஞ்ச நேரம் சமாளியை வந்துடுறேன். சரி போ, ஆனால் சீக்கிரம் வந்துடு. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு, ஏம்மா நான் வேணா போய் உள்ளே பார்க்கட்டுமா? இல்லைண்ணா வேணாம், நம்ம பேசிகிட்டு இருக்கலாம், அவன் போய் எடுத்துகிட்டு வந்துடுவான். தயாங் போனி சீக்கிரம் வந்துடுண்ணா. ஆ சரிம்மா அப்படின்ட்டு அவனும் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ரூமை பார்க்குறான். டோர் திறந்தா இருக்கு. அப்படியே கேஷுவலாக வர மாதிரி பொறுமையாக வந்துட்டு மெதுவாக அப்படியே உங்கள் ரூமை எட்டி பார்க்குறான். உள்ளே நீங்கள் உட்காந்துட்டு இருந்துருப்பீங்க, பட் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரும் உங்கள் கூட தான் இருந்துருப்பாங்க. எல்லாரும் அவங்க பார்த்ததை பார்த்துடுறாங்க. டக்குன்னு அப்படியே எழுந்துடுறாங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி மறைஞ்சு நின்றுடுறீங்க. தயாங் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் தனியாக இருப்பீங்களோன்னு நினச்சி அவன் வந்திருப்பான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறத பார்த்த உடனே, ஐயோ சின்ன இவங்களாம் இருக்காங்க, அப்படியே தெரியாத மாதிரி போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வெளியே வரா. ஹலோ மாப்பிள்ள சார். ஆ ஹாய். என்ன இந்த பக்கம், இங்கே என்ன வேலை? இல்லை, என் கார் சாவி எங்கே மறந்துட்டேன், அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரில. ரொம்ப பழைய ஐடியா சார் இதெல்லாம். இதே சாக்க தான் வெளியே இருக்கவங்கள்ட்டையும் சொன்னீங்களா என்ன? ஆமாம், கண்டுபிடிச்சிருப்பாங்களா என்ன? எங்கள் ஊர் ஆளுங்க கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம், என்ன ஒயனை பார்க்கணுமா? ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையை சொறிகிறான். என்ன அவசரம் மாப்பிள்ள சார், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க கூடவே தான் இருக்க போகிறா, இப்போ என்ன? இல்லை அது இல்லை, அவகிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? இல்லை என்ன பிடிச்சிருக்கான்னு. அதான் சொன்னாலே எல்லாருக்கும் முன்னாடி. சொன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். அதான் நான் கேட்கணுன்னு. என்கிட்ட ஒரு டைம் சொல்லட்டுமே அவ, ப்ளீஸ் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன், கேட்டுக்கிறேன். சரி சரி, உங்களை பார்க்கவும் பாமா தான் இருக்கு, வாங்க வந்து கேளுங்க அப்படின்ட்டு அவள் உள்ளே வரா. தயங்கும் வரான். நீங்கள் அவனை நிமிந்தே பார்க்கல, உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி மறைஞ்சு நின்று குனிஞ்சிட்டே தான் நிற்கிறீங்க. என்ன சார் நான் கேட்கட்டுமா, நீங்களே கேட்குறீங்களா? இல்லை இல்லை நானே கேட்குறேன் அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். ஒயன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் பதில் எதுவும் சொல்லலை, குனிஞ்சிட்டே தான் நிற்கிறீங்க. ஒயன் சொல்லிடுறீ, இல்லைனா உன் வாயிலேருந்து இந்த வார்த்தையை கேட்காம சார் ஊருக்கு போக மாட்டார். சொல்ல பிடிச்சிருக்கா என்ன? அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் லைட்டாக அப்படியே தள்ளுறா. நீங்கள் அப்பவும் பேசலை, தலை மட்டும் ஆட்டுறீங்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் வாயை திறந்து சொல்ல, உன் குரலை கேட்கணும், சொல்ல ப்ளீஸ். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே தயங்கிட்டு, பிடிச்சிருக்கு உங்களை அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக தான் சொல்கிறீங்க. பட் தேங்க் இதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷம். போதும் போதும், இது போதும், தேங்க்ஸ், எனக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸுங்க, உங்களுக்கும் தேங்க்ஸ். சரி நான் வரேன், பாய் அப்படின்ட்டே போகிறான். அவன் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, நீங்களும் சிரிக்கிறீங்க அப்படியே. ஸோ தயங்கும் போயிட்டு அப்படியே காரில் ஏறிடுறான். காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ கூட திரும்பி வீட்டை தான் பார்க்குறான். ஐ மீன் விண்டோவை பார்க்குறான். விண்டோ வழியாக நீங்கள் பார்க்குறீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி. அண்ணா நீங்கள் அங்கே இல்லை. சரி ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், கிளம்பிடலாம்
அப்படிங்கிற மாதிரி காரை எடுக்கலான்னு போகிறான். பட் ஏதோ தோணுது அவனுக்குள்ள. டக்குன்னு திரும்பி டெரஸை பார்க்குறான். நீங்கள் அங்கே தான் நிற்கிறீங்க. தயாங் ஃபேஸில் அவ்வளோ சந்தோஷம். அவன் மொத்த பல்லும் தெரியுது, அப்படி சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு பாய் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு காமிக்கிறீங்க. வாயை திறந்தெல்லாம் சொல்லலை, கையை மட்டும் காமிக்கிறீங்க. அப்போ தயாங்கும் பாய் சொல்லலான்னு சொல்லிட்டு ஆர்வக்கோளாறில் கையை தூக்க போகிறான். பட் அப்புறமா தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, மொத்த ஊருமே அவன் காரை சுற்றி தான் நின்றுட்டுருக்கு. அவங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு பாயெலாம் சொல்லலை, போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு மனசே இல்லாமல் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் இதே தாட் தான் அவனுக்கு. உங்களை பற்றின ஞாபகம் தான். சின்ன சின்ன விஷயம் கூட உங்களை பார்த்து அட்மையர் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே யோசித்து பார்த்துட்டு அவனுக்குள்ளே சிரிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு உங்களை. சின்ன சின்ன விஷயம் கூட அப்படி ரசிக்கிறான் அவங்கள, அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களை பற்றியே யோசித்து பார்த்துட்டு ரூமில் தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். திரும்ப உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரியே தோணிகிட்டு இருக்கு அவனுக்கு. என்ன பண்ணுறது, திரும்ப பார்க்க முடியுமா அவளை? வாய்ப்பே இல்லை. இனிமேல் கல்யாணத்து அன்னைக்கு தான். அது வரைக்கும் எப்படி அவளை பார்க்காம பேசாமல் ஐடியா. பார்க்க தான் முடியாது, பேச முடியுமே. அம்மா அம்மா பிடிச்சா பேச முடியும் அப்படின்ட்டு கீழே இறங்கி ஓடி வர அவங்க அம்மாவை பார்க்க. அவங்க அம்மா கீழே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. வேகமாக போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காடுறான். என்னடா மா, என்னம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு, தூங்காமல் இருக்க? உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? நீ எதுக்கு வந்த, அந்த விஷயத்த சொல்லு. சும்மா ஐஸ் வச்சிட்டு இருக்காத. என் அம்மான்னா அம்மா தான், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவியே. எனக்கு ஒயன்கிட்ட பேசணுமா. ஒயன்கிட்டயா? ஆமாம்மா, அவன் நம்பர் இருந்தா கூட ப்ளீஸ். என்ன பேச்சுடா பேசின நீ? உங்கள் அண்ணன் போடலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு பிடிக்கலன்னா தான் சொல்லுவேன்னு சொன்னேன். இப்போ எதுக்கடா நம்பர் கேட்குற? மா, அது பிடிக்கலன்னு சொன்னாதானே. எனக்கு தான் பிடிச்சிருக்கேம்மா. அப்படிங்களா சார்? மா ஓட்டாதம்மா, அழகா இருக்காம்மா, அப்படியே ஒன்ன மாதிரியே. போதும் போதும், நீ என்ன ஓட்டாதடா. மா நிஜமாம்மா, அவ்வளோ அழகா இருக்கா, அப்படியே ஒன்ன மாதிரி. சின்ன வயசுல உன் ஃபோட்டோ காமிச்சல்ல, அது மாதிரி அப்படியே இருக்கா. அதனால தாம்மா பார்த்த உடனே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ளீஸ்மா நம்பர் கொடுமா. நம்பர் கொடுக்கலாம், ஆனால் அவகிட்ட ஃபோன் இருக்கணுமேடா. என்ன, ஃபோனே இல்லையா? இல்லைடா, அவளுக்குன்னு செப்பரேட்டாக ஃபோன்லாம் இல்லை. எங்கள் அண்ணா தான் வச்சுருப்பாரு. என்னம்மா சொல்கிற? இந்த காலத்தில் ஃபோன் இல்லாமல் ஒரு பொண்ணு எப்படிம்மா? உங்கள் ஊர் ஆளுங்களால மட்டும்தான் அப்படிலாம் இருக்க முடியும். டே, அது வில்லேஜ், நான் சொல்லிட்டேன் அப்படி தான் இருப்பாங்க. திரும்ப திரும்ப என் ஊரை கலாய்ச்சிட்டு இருக்காத. சரி சரி, உங்கள் அண்ணா நம்பராது கொடு, அவருக்கு ஃபோன் பண்ணி நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணியா? பேசிக்கிறேன் கொடு. அப்போ தயங்கம்மா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்னம்மா யோசிக்கிற? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரியே சிரிச்சுட்டு நம்பரை அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. அவனும் வாங்கிட்டு வேகமாக ரூமுக்கு ஓடுறான். அப்படியே ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணுறான். ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அவனுக்கு, உங்ககிட்ட பேச போகிறான் அப்படின்ட்டு. ஃபோனும் அட்டன் ஆகுது. ஹலோ, யாரு அப்படின்னு அந்த சைட்லேருந்து உங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்குது. அங்கிள், நான் தான் தயாங் பேசுகிறேன். சொல்லுப்பா, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? அம்மா அப்பா ஏதாவது பேசணும்னு சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை அங்கிள், நான் தான் பேசணும். நீயா? சொல்லுப்பா, என்ன என்கிட்ட என்ன பேசணும்? உங்ககிட்ட இல்லை, ஒயன்கிட்ட பேசணும். ஒயன்கிட்டயா அப்படின்ட்டே திரும்பி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அங்கே தான் உட்காந்துருந்துருப்பீங்க. உங்கள் அப்பா பேசினதை வச்சு தயங்க தான் கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து உங்கள் அப்பாவே தான் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அவர் திரும்பி பார்த்த உடனே அப்படியே பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறீங்க. என்ன அங்கிள், எதுவுமே பேச மாட்டீங்க? அவகிட்ட பேசணும், ஃபோன் கொடுங்களேன். இல்லைப்பா, அவகிட்டலாம் பேச முடியாது. அங்கிள், கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பொண்ணு பையனும் பேசிக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை. எங்கள் ஊரில் அப்படிலாம் யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கிள், இங்கே அதெல்லாம் சகஜம்தான், எல்லாரும் பேசிப்பாங்க. அங்கே எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை. இங்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்கள் பேச விட மாட்டோம். அங்கிள், அது தப்பாக எடுத்துக்காதப்பா, இங்கே அப்படி தான். உங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லலையா உங்ககிட்ட? இல்லை அங்கிள், அம்மாவுக்கு தெரியாது, தெரியாமல் தான் நான் ஃபோன் பண்ணேன். உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க. சரிப்பா, நான் வச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. பட் தயாக்கு இங்கே செம்ம கடுப்பு. நேராக அவங்க அம்மா கிட்ட தான் மறுபடியும் வரான். ஏம்மா, வேணுட்டே நான் பல்பு வாங்கிறதுக்காகவே நம்பர் கொடுத்து அனுப்புனியா நீ? அப்போ அவங்க சிரிக்கிறாங்க. இதே சிரிப்பு தான்.
இதே மாதிரி தான் முன்னாடியும் சிரிச்சேன் என்கிட்ட நம்பர் கொடுக்கும்போது. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணும். சொல்லு, அப்போ உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நான் பல்பு வாங்க போறேன்னு. ஏமா இப்படி பண்ண? முன்னாடி சொல்ல வேண்டியதானம்மா. டேய், தெரியும் எனக்கு எல்லாம். ஆனால் நான் நினச்சேன் ஒருவேளை உன்னோட நல்ல நேரம் எங்கள் அண்ணி ஃபோன் எடுப்பாங்களோன்னு. அதனால தான் நம்பி நம்பர் கொடுத்தேன். அப்போ உங்கள் அண்ணி ஃபோன் எடுத்திருந்தா என்கிட்ட கொடுத்துருப்பாங்களா? அவங்க கொடுப்பாங்கடா. பட் உன்னோட பேட் லக். நான் என்ன பண்ண முடியும்? போமா. எந்த காலத்தில் இருக்கார் அவரு? கல்யாணத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்ட்டு எவ்வளோ ஆசையாக போனோம் தெரியுமா? அப்படியே பல்பு கொடுத்து அனுப்பிட்டாரு. டர்ரா பேசுகிறாருமா அவரு. எங்கள் ஊர்லலாம் அந்த பழக்கம் இல்லை, பேசக்கூடாது, நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு அவர் பாட்டு கட் பண்ணிட்டாரு. சரியான ஆளாக இருப்பார் போல. டேய், எங்கள் அண்ணா அப்படிதான்டா, கொஞ்சம் கோவக்காரு. இப்போ தானே அப்படி பேசுவார், பார்த்துக்கிறேன் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போ என்ன சொல்கிறாருன்னு. சரி போதும், எங்கள் அண்ணனை திட்டினதெல்லாம் போய் தூங்கு, காலையில் ஆஃபீஸ் போகணும். அப்போ அவகிட்ட எப்போதாம்மா பேசுறது? டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஃபோன் பண்ண வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆமாம், நாளைக்கு மட்டும் உங்கள் அண்ணனை கொடுக்க போகிறாரு. பார்க்கலான்டா, ஏதாவது ஐடியா பண்ணலாம். போய் தூங்கு அப்படின்ட்டு அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே தயங்க எப்போதும் போல் ஆஃபீஸ்க்கெல்லாம் போயிருப்பான். அன்றைக்கி டேவும் அப்படியே முடிஞ்சிருக்கும். நைட்டு வீட்டுக்கு வந்ததுலேருந்து மறுபடியும் அப்படியே உங்ககிட்ட ஃபோன் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். பேசாமல் அம்மா கிட்டே போயிட்டே கேட்டுடலாம், அவங்க தானே சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு கீழே இறங்கி வரான். அம்மாப்பா பார்த்தா 2 பேருமே ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் அப்படி திரும்பி பார்க்குறாங்க அவனை. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா. டின்னர் ரெடி பண்ணிட்டியா? பசிக்குது, அதான் நானே இறங்கி வந்துட்டேன். சார் என்ன இன்னைக்கு சீக்கிரமே சாப்பிட வந்துட்டீங்க? தெரியலப்பா, பசி அதான். நீ எடுத்து வைமா அப்படின்ட்டு வந்து சாப்பிட உட்காடுறான். தயங்க அம்மா அப்பா 2 பேருமே வராங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தயங்க அப்படியே குறுகுறுன்னு அவங்க அம்மாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. எப்படா நிமிந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவங்களும் நிமிந்து பார்க்குறாங்க கொஞ்ச நேரத்தில். அப்படின்னு சத்தமே வராமல் அவங்கள சிக்னலால் கூப்பிடுறான். அவங்களே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா அப்படின்னு சத்தம் வராமல் லிப்ஸை மட்டும் அசைச்சு சொல்கிறான். அவங்களுக்கு பட் புரியலை. என்ன? சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா அப்படின்ட்டு அகைன் அதே மாதிரி சவுண்ட் இல்லாமலே சொல்கிறான். பட் அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. என்னடா என்ன சொல்ல வர அப்படின்னு அவங்களும் சைகையிலே கேட்குறாங்க. அப்போ தயங் ஹஸ்கி வாய்ஸில், சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ரூமுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அவங்களுக்கு சுத்தமாக புரியவே இல்லை. என்னடா சொல்கிற? அப்போ தயங்க அப்பா இருந்துட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எழுந்து போகிறாரு. தயங்க அப்படியே எங்கள் தலையில் அடிச்சுக்கிறான். ரூம்க்கா? ஏண்டா? உன்கிட்டலாம் போய் சீக்ரெட் பேசணும்னு நினச்சேன் பாரு, என்ன சொன்னோம். சாப்பிட்டு எழுந்து வா அப்படின்ட்டே போகிறான். அவங்க அம்மாவும் சாப்பிட்டுட்டு தயங்க ரூமுக்கு போகிறாங்க. என்னடா எதுக்கு வர சொன்ன? உங்கள் அண்ணாக்கு கால் பண்ணு. கால் பண்ணுமா? சரி கொடு. என் ஃபோனில் இல்லை, உன் ஃபோனில் பண்ணு. என் ஃபோன்லையா? எதுக்கு? சொல்கிறேன், பண்ணு. என்னடா ஏதாவது ஐடியா யோசிச்சிட்டியா என்ன? பண்ணு. அப்போ அவங்களும் பண்ணுறாங்க. அண்ணா சொல்லுமா. இல்லைண்ணா, சும்மா உங்கள் ஞாபகமாக இருந்தது, அதான் பேசலான்னு. என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? இப்போ சாப்பிட்டோம், சாப்பிட்டு நான் டிவி பார்த்துட்ருக்கேன். உங்கள் அண்ணி உள்ள ஏதோ வேலை பார்த்துட்ருக்கா. அப்படியா? சரிண்ணா. கொடுக்கணுமா அவகிட்ட? இல்லைண்ணா வேணாம். ஒய்யன்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லு. சொல்லுமா, ஒய்யன்கிட்ட கொடுக்க சொல்லு. ஒய்யன் என்ன பண்ணுறா? இங்கே தான் உட்காந்துருக்கா. அவகிட்ட கொடுங்களேன். நேற்று சரியாக பேசவே முடியலண்ணா, பேசுகிறேன், கொஞ்சம் கொடுங்களேன். இதோ தரம்மா. ஒய்யன் இந்தா, உங்கள் அத்தை பேசணுமா? கொடுங்கப்பா அப்படின்ட்டு வாங்கி நீங்கள் பேசுகிறீங்க. தயங்க உங்கள் அம்மா கையிலேருந்து ஃபோனை பிடுங்கிடுறான். சொல்லுங்க அத்தை, நான் தயங்க பேசுகிறேன். நீங்களா அப்படின்ட்டே திரும்பி உங்கள் அப்பாவை தான் பார்க்குறீங்க. அவர் கேஷுவலாக டிவி தான் பார்த்துட்ருக்காரு. இருந்தாலும் உங்களுக்கு பயமாக இருக்குது. என்ன எதுவும் பேச மாட்டேற? அது அப்பா இங்கே பேசுகிறது சரியாக கேட்கல. நான் வெளியே போய் நின்று பேசிட்டு வரவா? கேட்கலையா? நான் பேசும்போது நல்லா தானே கேட்டுச்சு. தெரியலப்பா, இப்போ சரியாக கேட்கல. நான் வெளியே நின்று பேசிட்டு வரேனே.
சரி போ. அப்போ நீங்களும் ஃபோன் எடுத்துட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறீங்க. ஹலோ, என்னால் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு உனக்கு இல்லை? இல்லை, அப்பா இருந்தார். அவர் முன்னாடி பேசினா கண்டுபிடிச்சிருவார், அதனால தான். இப்போ வெளியே வந்துட்டல்ல? ஆ, வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன். இப்போ பேசலாம் தானே? ஆ, பேசலாம், சொல்லுங்கள். ஆ, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்தான் போல் உங்ககிட்ட பேசுகிறது. இல்லை, அது இங்கே அப்படி தான் பேசிக்க மாட்டாங்க. ஆ, சொன்னார் நேற்று உங்கள் அப்பா. நேற்று கூட ஃபோன் பண்ணேன். சொன்னாரா? தெரியுமா உனக்கு? ம், தெரியும். ஆனால் அப்பா சொல்லலை. நான் பக்கத்தில் தான் இருந்தேன். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே அப்படி தான், அதனால தான் அப்பா அப்படி சொன்னார். அவர் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்ல. பேசலான்னு ஆசையாக ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அப்பா அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு கூட ஒரு மாதிரியாக தான் இருந்தது. என்னடா அப்பா உங்ககிட்ட இப்படி பேசிட்டாருன்னு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, அப்பா வேணும்ன்ட்டு அப்படிலாம் சொல்லலை. அப்போ தயங்கு சிரிக்கிறான். ஏன்னா நீங்கள் அவனை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கள, அதனால அவனுக்கு ஒரே ஜாலியாக இருக்கு. அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். சிரிக்கிறீங்களா என்ன? ஆ, ம். ஏன், என்னாச்சு? இல்லை, உனக்கு ஏன் கஷ்டமாக இருந்தது? அதான் அப்பா உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னார்ல, அதனால. சரி, என்கிட்ட தானே சொன்னார். உனக்கு ஏன் கஷ்டமாக இருந்தது? அது அது வந்து வயன். ஆ, அம்மா அப்படின்ட்டு ஃபோனை பின்னாடி மறைக்கிறீங்க. என்ன வெளியே நின்றுருக்க? யார் கூட ஃபோன் பேசுகிற? ஆ, அம்மா அது அது வந்து சொல்லு. ஆ, அத்தைம்மா. அத்தைக்கிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான். உங்கள் அத்தையா? எங்கே கொடு, நான் பேசுகிறேன். ஆ, அது குடுறி. ம், இந்தாம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கையில் கொடுக்குறீங்க. தனக்குங்க அப்படியே கடுப்பாக இருக்கு. கொஞ்ச நேரம் பேச விட்றாங்களா பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அவனும் ஓடி போயிட்டு ஃபோனை அவங்க அம்மா கையில் கொடுத்துட்றான். என்னடா பேசிட்டியா? ம், நீ பேசு. நானா? ம், பேசுமா. அப்போ அவங்க அம்மாவும் புரியாமல் காதில் வைக்கிறாங்க. யாங்? அண்ணி, என்ன யாங் ஃபோன் பண்ணி உன் மருமக கிட்ட மட்டும் பேசுகிற, என்கிட்டலாம் பேச மாட்டியா? ஆ, இல்லை நீ நேத்தி ஒயன்கிட்ட சரியாக பேச முடியலல்ல, அதான் பேசலான்னு. வேற ஒன்றும் இல்லை நீ சொல்லுங்க. நீங்கள் தயங்க அப்படியே சோகமாக போயிட்டு பால்கனி கிட்ட நின்றுடுறான். தயங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பாவமா அவனவே பார்த்துட்ருக்காங்க. இங்கே உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது தயங்க நினச்சி. பேசலான்னு ஃபோன் போட்டார், பேச முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் போகுது. மிட் நைட் இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மெதுவாக போயிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு டெரஸுக்கு போயிடுறீங்க. சுற்றி சுற்றி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு தயங்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. இங்கே தயங்கு வீட்டில் பார்த்தா அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஃபோன் பக்கத்தில் தான் இருக்குது. பட் அவன் அந்த சவுண்டெல்லாம் கேட்டு ஏந்துக்கவே இல்லை. என்ன ஃபோன் எடுக்கவே இல்லை, தூங்கியிருப்பாரோ? சரி, இன்னும் ஒரு தடவை போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு திரும்பி போடுறீங்க. பட் அப்பவும் தயங்க ஏந்துக்கவே இல்லை. ஸோ நீங்களும் வேணாம், இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போயிடுறீங்க. இங்கே மார்னிங் தான் தயங்க ஃபோனை பார்த்துருப்பான். அவனுக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. ஐயோ, கண்டிப்பாக அவள் தான் ஃபோன் போட்டிருப்பா. 2 தடவை ஃபோன் போட்டிருக்கா. ஃபோனு தலைக்கிட்டே தான் இருந்தது, ஆனாலும் எழுந்துக்கல. எறும்பு மாதிரி தூங்கியிருக்கேன். சரி, அவன் என்னை பற்றி எல்லாம் நினச்சிருப்பா. பாவம், நைட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருக்கா போல். ஆனால் என்ன பாரு, நான் கூட எறும்பு மாதிரி படுத்து தூங்கியிருக்கேன். டேய், ஏன்டா அப்படி பண்ண? சத்தம் கேட்டு கூட எழுந்திரிக்க மாட்டியாடா? சரி, நல்ல சான்ஸு மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் ஃபோன் போடுவாளா மாட்டாளா கூட தெரியல. ஏன்டா தூங்குன? தடிமாடாட்டா யார்டா அவனை தூங்க சொன்னா? ஐயோ கடவுளே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அவனால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஸோ ஆஃபீஸ் போனதுக்கப்புறமும் கூட இதே ஞாபகம் தான். இப்படி ஃபோன் அட்டன் பண்ணாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அதே திரும்பி திரும்பி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். ஒழுங்காக எந்த வேலையுமே செய்யவே மாட்டுறான். அவன் ரூமில் அவன் பாட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அவனுக்கு ஃபோன் வருது. அவனும் பார்க்குறான். எனக்கு ஃபோன் பேசவே முடியல. யாராக இருந்தாலும் போ, நான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஃபோனும் அது பாட்டு அடிச்சிட்ருக்கு. சரி, ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலாக இருக்க போகுது அப்படின்ட்டு அட்டன் பண்ணுறான். ஹலோ?
ஹலோ. ம், யாரு? நான் ஒயன் பேசுகிறேன். ஒயன், நீயா? ம், நான் தான். இது என்ன புது நம்பராக இருக்குது? யாரோட நம்பர் இது? இல்லை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டவுனுக்கு வந்தோம் கடைக்கு. அதான் அந்த கடையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். கடைக்கு வந்தீங்களா? ம், ஆமாம். நேற்று நைட்டு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் தூங்கியிருப்பீங்க போல், எடுக்கலை. சாரி ஓயன், நான் தூங்கிட்டேன் நல்லா. ப்ளீஸ் எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இல்லை இல்லை, பரவாயில்ல. நானும் தான் நினச்சேன் தூங்கியிருப்பீங்கன்னு. நானே ரொம்ப நேரம் கழிச்சு தானே ஃபோன் பண்ணேன். பரவாயில்ல. நீ என்ன எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியா என்ன? ம், எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்து உட்காந்து ஃபோன் பண்ணேன். ஆனால் நீங்கள் எடுக்கலை. அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டேன். அதான் நேற்று ராத்திரியில் ஃபோன் பண்ணி நீங்கள் எடுக்கலை. அதான் இன்றைக்கி கடைக்கு வந்தேன்னா இப்போ ஃபோன் பண்ணலான்னு பண்ணேன். அப்படியா? ம், ஏதாவது வேலைன்னு கடைக்கு வந்தியா இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்காகவே வந்தியா? உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். நீங்கள் தான் நைட்டு ஃபோன் எடுக்கலைல்ல, அதனால். சரி, இன்னைக்கு பண்ணு, எடுக்கிறேன். ஆ, இன்னைக்கு நீங்கள் தூங்க மாட்டீங்களா? ம், நேற்றே ஏன்டா தூங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணு, நான் வெயிட் பண்ணுறேன். தூங்க மாட்டேன், போடு. இல்லை இல்லை, நீங்கள் தூங்குங்க, வேலைக்கெல்லாம் போகணும்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோன் பண்ணு. ம், பண்ணுறேன். அப்போது இப்போ வச்சிடவா? ஏன், எதுக்கு? இல்லை, ரொம்ப நேரம் அங்கே நின்று பேச முடியாதுல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு நிற்கிறாங்க. நைட்டு நான் தனியாக பேசுகிறேனே உங்கள் கூட. ம், சரி, மறக்காமல் ஃபோன் பண்ணு, நான் முடிச்சுட்டு தான் இருப்பேன். ம், அப்போ இப்போ வச்சிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பேச. அதான் சொன்னேனே, எங்கள் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகலன்னா அம்மா வேற திட்டுவாங்க. சரி சரி, நீ போ, நான் நைட்டு போடுறேன் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம். ம், பார்த்து போண்ணா. ம், சரி. அப்படின்ட்டு சிரிச்சுட்டே வச்சுட்டு போகிறீங்க. எங்கள் தயங்க ஒரே குஷி. அப்பாடா இன்றைக்கி நைட்டாவது ஃபோன் பேசலாம் நிம்மதியாக அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் அப்படியே வெக்கப்பட்டுட்டே தான் போகிறீங்க. பாத்தியாடி, நம்ம கூப்பிட்டாலே வரமாட்டா வெளியே. இன்றைக்கி அவன் ஆள்கிட்ட பேசணுன்னதும் தானாகவே மேடம் கிளம்பி வராங்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே உங்களை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு நீங்கள் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் பொறுமையாக ஃபோன் எடுத்துகிட்டு டெரஸ்க்கு போயிடுறீங்க. போயிட்டு தயங்கு கால் பண்ணுறீங்க. அவனும் தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான், நீங்கள் எப்படா ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்டேருந்து ஃபோன் வந்த உடனே டக்குன்னு அட்டன் பண்ணிடுறான். ஹலோ ஒயன். அப்போது நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க, சைலண்ட்டாக இருக்கு. ஒயன், நீ தானே? ஆ, நான் தான். ஏன் சைலண்ட்டாக இருந்த? வேறு யாரும் நினச்சிட்டேன். இல்லை இல்லை, யாராவது வராங்களா நான் பார்த்தேன். யாரும் இல்லைல்ல? இல்லை இல்லை, யாரும் இல்லை. இந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, தூங்கியிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம், அதான் பார்த்தேன் சுற்றி. மாடியில் தானே இருக்க? ஆ, ஆமாம். இங்கே தான் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு உட்காந்துட்ருக்கேன். எனக்காக திருட்டு வேலைலாம் பண்ணுற நீ. அன்றைக்கி என்னடா நான் போய் சொன்னேன், இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் வந்து உட்காந்தே கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்க. வேறு என்ன பண்ணுறது, அப்பா தான் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் உங்கள் ஊரில் எல்லோரும் இப்படி தான் இருக்கீங்களா? ஆனால் இங்கே அப்படிலாம் இல்லை தெரியுமா. இங்கெல்லாம் நிறைய பேர் லவ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணிப்பாங்க. லவ்வா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எங்கள் ஊரில். எங்கள் ஊர்லலாம் யாரும் லவ்வெல்லாம் பண்ண மாட்டாங்க. பொண்ணுங்களெல்லாம் பசங்கக்கிட்ட பேசவே விட மாட்டாங்க. அப்போ நீயும் யாரு கூட பேசினது இல்லையா? ம், யாரு கூடயாவது பேசினேன்னா அவ்வளோதான். அப்போ என் கூட பேசிகிட்டு இருக்க. நீங்கள் அது நமக்கு தான் கல்யாணம் ஆக போதே. ஆ, அது சரி. ஆனாலும் பேசக்கூடாது தானே? கூடாது தான். இருந்தாலும் நீங்கள் பேச ஆசைப்படுறீங்களே, பாவமாக இருக்கு உங்களை பார்த்தா. அட்லீஸ்ட் நீயாவது நினச்சி பாவப்படுறிய. ரொம்ப நன்றி. சரி, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா? என்ன? உங்களுக்கு நிஜமாவே என்ன பிடிச்சிருக்கா? ஆ, இப்போயாவது கேட்கணும்னு தோணுச்சே. ஏன், அன்றைக்கி உன்னை பார்க்க வந்தேனே, அப்போவே கேட்க வேண்டியதானே? அப்போ எப்படி எல்லாரும் முன்னாடி கேட்குறது? உங்ககிட்ட தனியாக கேட்கணுன்னு தான் நினச்சேன். சொல்லுங்கள். ம், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்? ஏன்னு கேட்டால்
என்ன சொல்கிறது, நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. நான் பார்த்த பொண்ணுங்கள்ல நீ எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்ச. எல்லாமே உன்கிட்ட எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நீ பெருசாக ஒரு கம்மல் போட்டிருந்தல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி தலையாட்டின பார்த்தியா, அப்போ அதுவும் ரொம்ப அழகாக ஆடிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உனக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் கன்னத்தில் ஒரு மச்சம் இருந்தது, அதுவும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. நீ பார்க்க என் அம்மா மாதிரியே இருக்க, சின்ன வயசில் எங்கள் அம்மா இருந்த மாதிரி. அதனால என்னவோ தெரில, உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் பக்கத்தில் எனக்கு காஃபி கொடுக்க வரும்போது நிம்மதி என் கண்ணை பார்த்த பார்த்தியா, அவ்வளோதான். அந்த செகண்ட் விழுந்துட்டேன் மொத்தமாக உங்ககிட்ட. அப்படின்னா உங்களை பற்றி ஒரு ஒரு விஷயமா சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வெக்கமாக வேற இருக்குது. இவ்வளோ விஷயம், சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளை பற்றி நோட் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. யாரும் உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொன்னதே கிடையாது. அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, பட் இவ்வளோ உன்னிப்பாக கவனித்து உங்களை அந்த மாதிரிலாம் யாரும் ரசிச்சுலாம் சொன்னதே இல்லை. தயங்க அப்படியே உங்களை பற்றி ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல உங்களுக்கு இங்கே ரொம்ப ஷையாக இருக்குது, சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படியே. ஆமாம், உனக்கே என்ன பிடிச்சிருந்தது? சரியாக சொல்ல தெரியல, ஆனால் உங்களுக்கு காஃபி கொடுக்க வந்தேன்ல, அப்போ தான் நானும் உங்கள் கண்ணை பார்த்தேன். என்னவோ பார்த்த உடனே பிடிச்சிருந்தது. தெரியல, நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ விஷயம் கவனிச்சிருக்கீங்களா, ஆனால் எனக்கு அப்படியெல்லாம் சொல்ல தெரில. பிடிச்சிருந்தது உங்களை பார்த்த உடனே. எனக்கு கூட உங்கள் கண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. தயங்கும் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசுகிறீங்க, டைம் போகிறதே தெரியல. ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, பட் என்ன பேசுகிறீங்க என்னன்னு உங்களுக்கும் தெரியல. இந்த லவ் பண்ணுறவங்களாம் ஸ்டார்டிங்கில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்களே, ஸோ அது மாதிரி தான் நீங்களும் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கீங்க. டெய்லியும் இதே வேலை தான் உங்களுக்கு. நைட் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு வாரம் இருக்கும் போகுது. இப்போ ஒன் டே ஈவினிங்காக நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் அப்பா வீட்டில் இல்லை, வெளியே எங்கேயோ போயிருக்காரு. நீங்கள் அப்படியே பூனை மாதிரி வந்து எட்டி பார்க்குறீங்க உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஏதோ கிச்சனில் வேலையாக இருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, மொபைல் டேபிள் மேலே தான் இருக்குது. டக்குன்னு அதை ஆட்டை போட்டுட்டு ரூம்குள்ளே வந்துடுறீங்க. வந்துட்டு தயங்கு கால் பண்ணுறீங்க. தயங்கு இதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன இந்த டைமில் கால் வருது, ஒருவேளை அவர் அங்கிள் கால் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி யாராக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறான். பட் அட்டன் பண்ணிட்டு பேச மாட்டான், அப்படி சைலண்ட்டாகவே இருக்கான். ஹலோ அப்படின்னு உங்கள் வாய்ஸை கேட்ட உடனே, இவ தானா ஒயன், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லை, வீட்டில் அப்பா இல்லை, வெளியே போயிருக்காரு. அம்மா கூட ஏதோ வேலையாக இருக்காங்க, அதனால தான் ஃபோன் பண்ணேன். ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கியா? ம் ஆமாம், வெளியே கேட்டுரும்ல, அதான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். சரி சரி சரி, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? ம், இந்த நேரத்தில் சாப்பிடுவாங்களா உங்கள் ஊர்லலாம்? ஓ ஆமாம்ல, சாயங்காலம் ஆகிடுச்சுல்ல, டீ குடிச்சிங்களா? ம் குடித்தேன். ஆமாம், எப்போ வீட்டுக்கு போவீங்க வேலை முடிச்சுட்டு? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னா நைட்டா? ம் நைட்டாக ஆகும். சில நேரத்தில் வேலை அதிகமாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஓ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட இதே மாதிரி தான் லேட்டாக வருவீங்களா? ஏன் சீக்கிரமே வரணுமா உனக்கு? அது இல்லை ஒயன் அப்படின்னா அவங்க அம்மாவோட சவுண்டு. உடனே அப்படியே மொபைலை பின்னாடி மறைக்கிறீங்க. அம்மா அவங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறாங்க வந்து உள்ளார. என்ன கதை முடிச்சு என்ன பண்ணிகிட்ருக்க? கையில் என்ன? ஃபோன்மா. ஃபோனா? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது நானிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவகிட்ட என்ன இப்போ பேச உனக்கு? இல்லை, சும்மா தான் போர் அடிச்சதுன்னு போட்டேன். சரி சும்மா பேசிகிட்டு இருக்காத, வந்து வேலையை பாரு. நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகணுமே, துணியெல்லாம் எடுத்து வச்சியா? இல்லைம்மா, இனிமேல் தான் வைக்கணும். அதெல்லாம் எடுத்து வைக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, முதல்ல அதெல்லாம் எடுத்து வை. அப்புறம் நாளைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டில். உன்னை தனியாக விட்டு போகவே எனக்கு மனசு இல்லை. கல்யாணம் ஆக போகிற பொண்ணு வேற. உங்கள் அப்பா கேட்குறாரா? 2 பேரும் சேர்ந்து தான் கல்யாணத்துக்கு போகணுன்னு உயிரை வாங்கிட்டு இருக்காரு. நீ பத்திரமா இரு,
பக்கத்து வீட்டில் ரெமி கிட்ட சொல்லிட்டு போகிறான். அவன் வந்து பார்த்து அடிக்கடி ஒன்று கதவெல்லாம் பூட்டிட்டு பத்திரமா இருக்கணும். வெளியே எங்கேயும் போயிடாத. உன் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் சேர்ந்து ஊர் சுற்ற போனோன்னு சொல்லிட்டு இருக்காத. வீட்டிலே இருக்கணும். சாயந்தரம் நாங்கள் வர வரைக்கும் இங்கே இருக்கணும். புரியுதா? ஆ புரியுதுமா. சரி, ஃபோனை பேசிகிட்டு இருக்காம துணி எடுத்து வை. ஆ வைக்கிறேம்மா. இதோ அப்படின்ட்டு போய் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி சும்மா பாவலை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வெளியே போயிடுறாங்க. ஆ சொல்லுங்க, அம்மா வந்துட்டாங்க. அதான் சரி நான் வச்சிடுறேன். நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். ஏய் இரு ஒரு நிமிஷம். நாளைக்கு உங்கள் அம்மா அப்பா எங்கே போகிறாங்க? அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க வேறு ஊருக்கு. எப்போ வருவாங்க? அவங்க வருவாங்க சாயங்காலம் தான். அப்போ நீ தனியாக தான் இருப்பியா? ம் ஆமாம். ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க? இல்லை சும்மா தான். உங்கள் அம்மா பேசினது காதில் விழுந்தது அதான். ஆமாம் ஆமாம், அவங்க போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, நைட்டாக அவங்க தூங்கினதுக்கப்புறம் நான் ஃபோன் பேசுகிறேன் உங்ககிட்ட. ம் சரி வச்சிடுறேன். அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை வச்சிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சொன்ன மாதிரியே கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுறாங்க மேரேஜுக்காக. ஸோ நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்களும் உங்களுக்கு சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்கள் முடியை அப்படியே தட்டிகிட்டு இருக்கீங்க. ஒயன் ஒயன் அப்படின்னு விண்டோ சைட்லேருந்து சவுண்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த வாய்ஸை கேட்டோடனே தயாங் அவர் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு டக்குன்னு திரும்புறீங்க. தயாங்க அப்படியே விண்டோ பக்கத்தில் நின்றுட்டு ஹாய் அப்படிங்கிற மாதிரி கை காமிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்த உடனே உயிரே இல்லை. டக்குன்னு ஜன்னல் பக்கத்தில் வந்துட்டு வெளியே யாராவது இருக்காங்களா என்னன்னு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. யாரும் இல்லை, தெரியாமல் தான் வந்தேன். ஐயோ உங்களை, சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு கதவை திறந்து விட்டுறீங்க. தயங்கம் அப்படியே உள்ளர வரான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? யார் வர சொன்னா உங்களை? உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். ஐயோ யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாமல் தான் வந்தேன். அதனால தான் வீட்டுக்கு பின்னாடி வழியாக வந்தேன். இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. யாராவது பார்த்துருந்தாங்கன்னா. பார்க்கல, யாருக்காண்டையும் படாமல் தான் வந்தேன். அப்போ தான் நீங்கள் அவனை முழுசாக பார்க்குறீங்க. ஐ மீன் அவன் ட்ரெஸ்ஸை நோட் பண்ணுறீங்க. ஒரே மண் அழுக்காக இருக்கு அவன் ஷர்ட் பேண்ட்டெல்லாம். என்ன இப்படி வந்திருக்கீங்க? என்னாச்சு? இல்லை, உங்கள் ஊரில் ரோடு சரியில்லை, அதான் கீழே உருண்டு விழுந்துட்டேன். சரியா பார்க்காம நடந்து வந்துட்டேன். விழுந்துட்டிங்களா? ஒன்றும் அடி எதுவும் படலல்ல? எதுவும் ஆகலல்ல? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸு தான் அழுக்காயிடுச்சு, அடியெல்லாம் எதுவும் இல்லை. சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அப்பாவோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. இது எதுக்கு? பின்ன இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட இருப்பீங்களா? இதை மாற்றிக்கிட்டு இதை கொடுங்க, நான் போயிட்டு துவைச்சி போடுறேன். நீங்கள் போகிறதுக்குள்ளே காஞ்சிரும். இல்லை வேணாம் பரவாயில்ல, பிடிங்க. எப்படி திரும்பி இதோடய போவீங்க? இதை மாற்றிட்டு அதை கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போய்ட்றீங்க. தயங்க உங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். பட் அவனுக்கு உங்கள் அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல. அவனுக்கே கொஞ்சம் காமெடியாக ஃபீல் ஆகுற மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு அதெல்லாம் தோணலை. சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்கள் ஊரில் நிறைய பேர் அந்த மாதிரி காஸ்டியூமில் தான் இருப்பாங்க. ஸோ தயங்க அந்த இதில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒன்றும் பெருசாக அவனை எதுவும் சொல்லலை. பட் அவனுக்கு தான் கொஞ்சம் உங்கள் முன்னாடி அக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி மாடியில் தான் கொஞ்சம் யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த கட்டையில் காய போட்டுட்டு வரீங்க. தயங்க அப்படியே உங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். இல்லை தண்ணி வேணும், ரொம்ப தூரம் நடந்து வந்தல, ஒரே தாகமாக இருக்குது. இருங்க கொண்டு வரேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. தயங்கும் கடன்னு குடிக்கிறான். செம்ம தண்ணி தாங்க அவனுக்கு. இந்தா போதுமா? போதும். பஸ்ஸில் வந்தீங்களா? காரில் வந்தால் அப்புறம் தெரிஞ்சிரும்ல, அதான். அப்போனா ஊருக்குள்ளே ரொம்ப தூரம் நடந்து வரணுமே. நடந்து தான் வந்தேன். அப்போ தான் சரியாக ரோடை பார்க்காம நடந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? யார் வர சொன்னா இப்போ உங்களை? என்ன சும்மா அதே கேட்டுட்ருக்கா? உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலான்னு தான் வந்தேன். புரியுது, ஆனால் அவ்வளோ தூரம் வரணும், திரும்பி போகும்போது அவ்வளோ தூரம் போகணும், உங்களுக்கு சிரமமாக இருக்குமே தான் சொன்னேன். கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அப்படி என்ன அவசரம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் கூடவே தானே இருக்க போகிறேன். அது யாருக்கு தான் தெரியாது. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் ரிஸ்க் எடுத்து உன்னை வந்து பார்க்குறது அது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, த்ரில்லா. எனக்கு வரணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அது சரி. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் நினைக்கும் போதே என் கூட பேசலாம்,
நீங்கள் நினைக்கும் போது என் கூட இருக்கலாம், யாருமே அவங்கள எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்னதான் அவங்க லாஜிக்கோ தெரில. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வேணா இருக்கலாம். இன்னும் நீங்களாம் திருந்தாம தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்கள திரும்பி பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. இல்லை இல்லை, ரொம்ப நல்ல விஷயம் அது. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் பையனும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் உங்கள் ஊரில் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயந்தான். நல்லது தான் அதெல்லாம் அப்படின்ட்டே திரும்பிக்கிறான். அப்பா கொஞ்சம் விட்டா பார்வையில் எரிச்சிருவா போலியே. சரி, ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஏதாவது பண்ணி கொண்டு வரட்டுமா? பசிக்குது தான். சரி இருங்க, ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டே நீங்கள் போயிட்டு கொஞ்சம் சிம்பிளான டிஷ் தான் உடனே பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அவனும் சாப்பிட்றான். ரொம்ப நல்லா இருக்கே, உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? எல்லா வேலையும் தெரியும் எனக்கு. எல்லா வேலையும் தெரியுமா? வீட்டு வேலை எல்லாமே பார்ப்பேன், சமைக்க தெரியும், எல்லாமே பண்ணுவேன். ஆமாம், என்ன வயசாகுது உனக்கு? 21. இந்த வயசில் இவ்வளோ வேலை பார்க்குறியா நீ? சமைக்க கூட செய்கிற? இங்கெல்லாம் அப்படி தான். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்கிறீங்க. பட் தயானுக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. டோட்டலாக நீங்கள் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுறீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்களே பிளேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சிடுறீங்க. வச்சுட்டு திரும்ப ரூம்க்கு வரீங்க. ஒயன், முக்கியமாக நான் இங்கே வந்ததே இதை உங்ககிட்ட கொடுக்க தான். இந்தா. என்னது? பிரித்து பாரு. நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபோன் தானே அது? ஆமாம், ஏன் அவ்வளோ சந்தேகமாக கேட்குற? இந்த மாதிரி ஃபோன்லாம் பார்த்தது இல்லையா என்ன? என்ன சொல்கிற? நான் ஏதோ விளையாட்டு கேட்டேன், நிஜமாக தான் சொல்கிறியா? பார்த்துருக்கேன் டிவியில். எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்களாம் வேறு எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? அது பட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோன். அந்த ஃபோனா? எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்களா? இப்போலாம் எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி பட்டன் ஃபோன்லாம் நிஜமாக தான் வச்சுருக்கீங்களா? அப்பா கூட அதான் வச்சுருக்காரு. நிஜமாலுமே எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக தெரியுமா? இங்கே எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. உங்கள் ஊரே ஏதோ டைம் ட்ராவல் பண்ணி 70s 80s வந்த மாதிரி இருக்குது. புரியல. சரி அதை விடு. நீ இனிமேல் இந்த ஃபோனே வச்சுக்கோ. உங்கள் அப்பா ஃபோனில் இருந்தெல்லாம் தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ண வேணாம். இது உனக்கு நான் வாங்கிட்டு வந்தேன், தனியாக வச்சுக்கோ. இதை எப்படி என்னால் வச்சுக்க முடியும்? வீட்டில் அப்பா அம்மா பார்த்துருவாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் கொண்டு போயிடுங்க. கொண்டு போகணுமா? உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். இல்லை, இதெல்லாம் வச்சுருந்தா அப்புறம் வீட்டில் மாட்டிப்பேன். அதுவும் இல்லாமல் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சொல்லித்தரேன், கற்றுக்கலாம் ஈஸியாக. இருந்தாலும் வேணாங்க, இங்கெல்லாம் வச்சுருக்க முடியாது. அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. வேணா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். ஏன் இப்படி பயப்படுற? தெரியாமல் வச்சுக்கோயா? தெரியாமலாம் இங்கே வச்சுருக்க வாய்ப்பே இல்லை. எங்கே வச்சுருந்தாலும் அம்மா அப்பா ஏதாவது தேடும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை, எனக்கு வேண்டாம். உன்கிட்ட வீடியோ கால்லாம் பேசலான்னு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடாண்ணா? என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஒன்றும் வாங்கிக்க வேண்டாம். ஏங்க கோச்சிக்காதீங்க, என் நிலமை அப்படி. நான் என்ன பண்ண முடியும்? வீட்டில் பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் உங்களையும் வேற திட்டுவாங்க. அதனால தான். நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். சரி, வேற என்ன பண்ண முடியும்? நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன். ஏங்க டிவிலலாம் நான் பார்த்துருக்கேன், இதில் ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே, எடுக்க முடியுமா? எடுக்கலாம். அப்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? நீ அதெல்லாம் சொல்கிற? எடுத்துக்கலாமே. கேட்டது எனக்கு அதிசயமாக இருக்குது. சரி வா, எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு செல்ஃபி எடுக்க போகிறான். பட் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு தான் உட்காந்துருப்பீங்க. தயங்க உங்களை திரும்பி பார்த்துட்டு. அவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்துருந்தா எப்படி ஃபோட்டோ கவர் ஆகும்? ஃப்ரேம்குள்ளவா? இங்கே தள்ளி வான்னு சொன்னேன். பக்கத்துலையா? இல்லை, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். அப்படியே எடுங்களேன். தள்ளி உட்காரத்துக்கு எதுக்கு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்? தனித்தனியாகவே எதுக்கு எடுத்துக்கலாமே. இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்துலலாம் உட்காரக்கூடாது, அப்பா சொல்லியிருக்காரு. ஐயோ அம்மா தாயே, உன்னை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. இங்கே பார், அதான் கல்யாணம் ஆக போதில்ல. அதுவும் இல்லாமல் இங்கே யாரும் இல்லை, நம்ம 2 பேரும் தனியாக தானே இருக்கோம். தள்ளி வந்து உட்காரு. அப்போது நீங்கள் லைட்டாக தள்ளுறீங்க. தயங்க அப்படியே கடுப்பாக இருக்குது. இதுக்கு நகராமலே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவனே தள்ளி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான்.
பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. தயங் பக்கத்தில் வந்து உட்காந்த உடனே நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்படியே ஆனால் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னென்ன பார்த்துட்டு இருக்க? இங்கே கேமரா பாரு. அப்போ நீங்கள் காதலே வாங்கல, அவனே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உன்கிட்ட தான் சொல்கிறேன், என் மூஞ்சி என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு அவனும் திரும்பி உங்களை பார்க்குறான். 2 பேரும் ஐஸ் டு ஐஸ் பார்க்குறீங்க. 2 பேருக்குமே ஏதோ ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இருக்கு. விடாமல் ஒருத்தர் ஐஸ் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ தயங் ஃபோட்டோ எடுக்க கேமரா ஓப்பன் பண்ணியிருப்பான்ல, தெரியாமல் அவனோட விரல் பட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் எதையுமே கவனிக்கல, அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வெளியே இருந்து யாரோ உங்களை கூப்பிட்ற மாதிரி சவுண்டு. டக்குன்னு பயந்துடுறீங்க. ஐயோ, பக்கத்து வீட்டு அக்கா, அவங்க ஏன் வந்தாங்க? இல்லை, தனியாக இருக்கல்ல, அம்மா பார்த்துக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதான் வந்திருக்காங்க போல. இப்போ என்ன பண்ணுறது? உங்களை பார்த்துட்டாங்கன்னா? சரி, நான் வேணா பின்பக்கமாக கிளம்பிடவா? இல்லை, நீங்கள் இப்போ போக வேணாம், போகிறத பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் உள்ளேயே இருங்க, ரூம்குள்ளேயே. நான் வெளியே தாழ் போட்டுட்டு போகிறேன். அவங்கக்கிட்ட வெளியவே பேசி அப்படியே அனுப்பிடுறேன். நீங்கள் உள்ளவே சத்தம் போடாமல் இருங்க. நான் வேணா எங்கேயாவது ஒளிஞ்சுக்கவா கட்டிலுக்கடியில்? இல்லை, நான் கதவை சாத்திட்டு போகிறேன். நீங்கள் எங்கேயே இருங்க, சத்தம் போடாமல் இருங்க அப்படின்ட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே வரீங்க. அவங்க சும்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. எப்படியோ பேசி அவங்கள அனுப்பிடுறீங்க. அப்பாடா, நல்ல வேலை அப்படின்ட்டு உள்ளே வந்து மெயின் டோர்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு அப்புறமா தான் வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே பார்த்தா தயங் தூங்கிட்டு இருக்கான். அப்படியே குப்பரைப்படுத்திட்டு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி பாவமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் உங்களை பார்க்கறதுக்காக ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். ஏர்லி மார்னிங்கே எழுந்து கிளம்பியிருப்பான். சில அவ்வளோ தூரம், அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வேற இறங்கி இங்கே அவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்பான். இதில் கீழெல்லாம் வேற விழுந்து புரண்டு அந்த டயர்டில் தான் அப்படியே தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பாவமாக பார்த்துட்டு நிற்கிறீங்க அவனை. பட் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இதெல்லாம். உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி தயங்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஈவினிங்காக தான் நீங்கள் தயங்க எழுப்புறீங்க. ஏங்க ஏங்க ஒயன், நீ இங்கே என்ன பண்ணுற? கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளுக்கு? என்ன வளர்றீங்க? அப்போ தயங்க அப்படியே டக்குன்னு எழுந்து உட்காடுறான். ஓ வீடா, இங்கே வந்ததே மறந்துட்டேன். ஆமாம், ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா? எழுப்பியிருக்கலாம்ல? இல்லை, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் எழுப்பலை. சரி, மணி எத்தனை? 4 மணி ஆயிடுச்சா? இப்போ கிளம்புனீங்கன்னா தான் சரியாக இருக்கும். இப்போ பாருங்க, உங்கள் ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சு, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். மாற்றிட்டு கிளம்புங்க. ஒரு காஃபி கிடைக்குமா? போட்டு தரேன். நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகணுமே. பின்னாடி தான் இருக்குது, ஆனால் பார்த்து யாரும் பாத்திராமல் போயிட்டு வந்துடுங்க. அப்போ அவனும் சரின்னு சொல்லிட்டு போகிறான். நீங்களும் போயிட்டு அவனுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. தயங்கம் அதுக்குள்ளே பாத்ரூம்லாம் போயிட்டு அவன் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறான். நீங்களும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க அவன்கிட்ட. அவனும் வாங்கலான்னு வரான். பட் அதுக்குள்ளே வெளியேருந்து உங்கள் அம்மாவோட சவுண்டு, ஒய்யன் ஒய்யன் அப்படின்னு கதை தட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இங்கே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ, அம்மா அப்பா வந்துட்டாங்க போல. நீங்கள் கிளம்புங்க சீக்கிரம். காஃபி இப்போ இது ரொம்ப முக்கியமா? சீக்கிரம் கிளம்புங்க. ஒய்யன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, கூப்பிடுறாங்க, நீங்கள் கிளம்புங்க சீக்கிரம் அப்படின்ட்டு பின்பக்கமாக அவனை கூட்டிகிட்டு வரீங்க. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போங்க சீக்கிரம். அப்போ தயங்க போகாமல் உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க? கிளம்புங்க சீக்கிரம். அம்மா அப்பா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், போங்க. இல்லை, இவ்வளோ தூரம் வந்தேன், என் ஞாபகார்த்தமாக எதுவும் கொடுக்காம போனேன். இப்படி அந்த ஃபோனை தான் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு வேணாம், எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் அதை சொல்லலை. பின்ன வேற என்ன? அது அது என்ன பேசிட்டு நிற்கிறீங்க? அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், போங்க தயவு செஞ்சு. அப்போ தயங்க டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் ஃபேஸை பிடிச்சி திருப்பி அப்படியே உங்கள் கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அவனை பார்க்குறீங்க. நான் இங்கே வந்துட்டு போனதுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கணும்ல, மறந்துடாத. ஞாபகம் வச்சுக்கோடி ஒயன், பாய் அப்படின்ட்டு ஓடிடுறான். நீங்கள் அப்படியே அவன் போகிறதே எட்டி பார்த்துட்டு நிற்கிறீங்க. தயங்க அப்படியே ஜாலியாக குதிச்சுட்டே ஓடுறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு சிரிச்சுட்டே உங்களை பார்த்து கை காமிச்சிட்டு அப்படியே ஓடுறான். உங்களுக்கு அப்படியே ஒரே ஷையாக இருக்குது. உங்கள் கன்னத்தை டச் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வெக்கப்படுறீங்க.
வயன். ஆ அம்மா. ஐயோ அப்படின்ட்டு ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் இங்கே கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? இல்லைம்மா, தூங்கிட்டேன், கேட்கல. கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி என்ன தூக்கம் உனக்கு? இல்லைம்மா, ரூமில் படுத்திருந்தேன், அதான் கேட்கல. என்ன புள்ளையோ. சரி விடுறி, அவளை எதுக்கு திட்டுற? கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணி போகிற புள்ள, அவளை போய் திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நாள் போகுது. ஃபைனலாக உங்களுக்கும் தயாங்கும் மேரேஜும் நடக்குது. அந்த வில்லேஜ்லேயே தான் உங்கள் கல்யாணம் நடந்திருக்கும், ரொம்ப சிம்பிளாக. பட் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தயங்கலாம் அங்கே கையிலே பிடிக்க முடியல. இவ்வளோ நாள் தூரத்திலே உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஃபோன்லேயே. பட் இனிமே அவன் பக்கத்துலேயே இருக்க போகிறீங்க, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான் அவன். ஸோ அப்படியே கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. தயங்கலாம் இந்த மூமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான், எப்படா கிளம்புறது அப்படின்ட்டு. அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் நின்றுட்டு இருக்கான் கார்கிட்ட. பட் உங்களுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. இத்தனை வருஷமா இங்கேயே இருந்துட்டு இப்போ வேற ஊருக்கு, அதுவும் ரொம்ப தூரம் தாண்டி சிட்டிக்கு உங்களுக்கு போகவே மனசு இல்லை. உங்கள் வீட்டை விட்டுட்டு அழுதுட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் ஹக் பண்ணிக்கிட்டு. தயங்கும் பார்க்குறான், நீங்கள் அழுகிறத பார்த்தா அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் உங்கள் பக்கத்தில் வந்து சமாதானம்லாம் பண்ணலை. உங்கள் சுச்சுவேஷன் புரியுது அவனுக்கு. கொஞ்சம் நல்லா சரியாயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்களும் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் நாய்க்குட்டிலாம் வளர்த்துருப்பீங்க, ஸோ அதையெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கீங்க. தயங்கோட அப்பா அம்மா தான் ஒரு வழியாக உங்களை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ காரில் ஏறினதுக்கு அப்புறமும் கூட தலையை வெளியே நீட்டிட்டு உங்கள் அப்பா அம்மா பார்த்து அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறீங்க. கார் போகும்போது கூடவும் அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருக்கீங்க. தயங் தான் கர்ச்சிஃபெல்லாம் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் அவன் மூஞ்ச கூட நிமிந்து பார்க்கல. அப்படியே கர்ச்சிஃபை வாங்கிட்டு கண்ணை தொடச்சிட்டு பேசாமல் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனும் சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான், எதுவும் பேசலை. ஓகேடா, இந்த பாட்டை வந்து நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒன் ஷாட் தான், பட் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இன்னுமே ஒரு 1 hour கிட்ட இதில் ஸ்டோரி வரும். நீங்கள் தயங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய இன்னும் ஸ்டோரிலாம் இருக்குது. ஒரே இதிலே போட்டுடலான்னு நினச்சேன், பட் லென்த்தாக போனதுனால 2 பார்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு நான் தான் பாதியிலே கட் பண்ணிட்டேன். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த பாட்டில் வரும்டா. ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் தயங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து அடுத்த பாட்டில் வரும். சீக்கிரமே நான் அதை போட்டுடுறேன். ஓகேடா, வேற எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணுறேன்.